சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு, அப்புறம் மூவி ரிவ்யூவர்ஸு குடுக்குற அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, இந்த நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்து, படம் நல்லா இருக்கும்னு நம்பி போய் தியேட்டருக்கு போய் ஏமாந்துருக்கீங்களா? கண்டிப்பா ஏமாந்துருப்பீங்க. ரீசென்ட் டைம்ல அந்த மாரி நான் ஏமாந்தேன். அந்த மாரி ஒரு 3 படத்துக்கு ஏமாந்தேன். அந்த 3 படத்தோட புலம்பல் தான் இது. இது ரிவ்யூ கிடையாது, ட்ரோல் கிடையாது. ஒரு மாரி மன உளைச்சல். Hey, welcome in. Grab a seat. Turn it up. You're now entering Converse. கண்ணாடி நல்லா இருக்குல்ல? இப்போ 37வது பிறந்த நாளுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் எனக்கா வாங்கி குடுத்த கிஃப்ட்டு. என் மூஞ்சிக்கு செட் ஆகல தான். பட் ஆனா, இந்த மாதிரியான கண்ணாடி வச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடுல அந்த லெதர்லாம் இருக்குல்ல, இந்த மாரி இப்படி கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா லெதர் கிடையாது. சைடுல இப்படி கவர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எனக்கு இந்த மாரி வச்சு போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். நெறைய தாடி வளர்த்துட்டு இத போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்ல வச்சிருக்கேன். பார்ப்போம் என்னைக்கு நடக்க போகுதுன்ட்டு. சரி இன்னைக்கு டாபிக்குள்ள போயிரலாம். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆன படம் என்னன்னா 29. ரத்தினகுமார். இந்த ரத்தினகுமார்ன்ற டைரக்டர் வந்து நெறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு மேயாத மண்மே வந்துட்டு எல்லாருமே சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்துட்டு என்னடா கதை என்ன எத நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. ஒரு மாரி கொசமுசா கொசமுசான்னு இருக்கே அப்படின்ற மாரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப 29 பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த 29 சோசியல் மீடியால அப்புறம் ரிவ்யூவர்ஸ்லாம் எந்த மாரி போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு, படம் சூப்பரா இருக்கு, பொயட்டிக்கா இருக்கு. இந்த மாரி லவ்வெல்லாம் வந்துட்டு பார்க்கவே முடியாது. அப்படி இப்படின்னு நெறையா போட்டிருந்தாங்க. அதில ஒரு சில டயலாக் பர்ட்டிகுலர் டயலாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அத பார்த்துட்டு அந்த நம்பிக்கையில நானும் போய் பார்த்தேன். போய் பார்த்தோம்னா, கதை ஆரம்பிக்கிறது எங்கேயோ ஆரம்பிக்குது, எங்கேயோ போகுது, மிட் பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. கிளைமேக்ஸ் எங்கேயோ இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாமே வந்துட்டு ஆ இப்போ 29 அப்படின்ற விஷயத்த இப்ப நான் சொல்ல வர்ற விஷயத்த விட்டுருங்க. இப்ப ரத்தினகுமார் இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 29 வயசு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஆம்பளைகளுக்குமே வந்துட்டு ஒரு மாரி மிடில் ஏஜ் கிரைசிஸ குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப டிப்ரஷன குடுக்குறது. இன்னும் 1 வருஷத்துல நமக்கு 30 ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கூட ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. 29க்கும் 30க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. இடையில 1 வருஷம் தான் வித்தியாசம் இருக்கும். பட் ஆனா மென்டலி எல்லாருக்குள்ளயும் சைக்காலஜிக்கலா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் 29. அவனோட ஓன் ஐடென்டிட்டி என்ன? அவன் லைஃப்ல அவன் எதுக்கு தான் செட் ஆகும்னு தெரியாம இருக்கிற ஒருத்தன், அவனோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். அதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படம் அத நோக்கி தான் போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல எங்கெங்கேயோ ஒரு மாரி கொசமுசா கொசமுசான்னு போய்க்கிட்டு இருந்தது. சரி ஓகே. இப்போ ஒரு ஒரு கேரக்டரோட லைஃப் ஜர்னிய சொல்லும்போது அது எங்க வேணாலும் போகலாம். அது கூட நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டாம். பட் ஆனா வந்துட்டு அதோட ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்குதுல்ல. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பொயட்டிக்கா பேசுறதுன்னு ஒண்ணு வந்துட்டு, எனக்கு அது ஒரு மாரி சலிப்பு தட்டுற மாரி இருந்துச்சு. மேக்ஸிமம் பேசும்போது எப்படின்னா, ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கணும். இப்ப நான் பேசும்போதே வந்துட்டு ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் அந்த ரேஷியோ வந்து டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனா என்னன்னா, அந்த கேரக்டர் பேசும்போது எப்படி இருக்குன்னா, "இங்க பாரு, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும்." இது எனக்கு டயலாக் எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா ஃபுல்லாவே இந்த மாரி தான் இருந்துகிட்டு இருக்கு. படம் ஃபுல்லாவே நான் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பொயட்டிக்கா இருக்கிறது சலிப்பு தட்டுமானா, கண்டிப்பா சலிப்பு தட்டாது. இப்போ பொயட்டிக்கா இருந்தாலும் அந்தந்த கேரக்டருக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு. இதுல மெயினா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இப்ப கௌதம் மேனன் படத்துலயும் பொயட்டிக்கா நெறைய பேசுவாங்க. ஆனா, அந்த கேரக்டர் வந்து இப்படிதான் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம குடுத்துட்டு அது பொயட்டிக்கா இருக்கும். இப்ப இதே பொயட்டிக்கா இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு, வெற்றிமாறன் படத்துலயும் பொயட்டிக் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்னா, இப்போ வட சென்னையில கூட வந்துட்டு பார்க்கும்போது, "ஓ ஒரு உம்மா குடேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாரி, "ஒரு கிஸ் குடேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாரி இருக்கும். அது அந்த கேரக்டருக்கான பொயட்டிக். இப்ப இதுவே வந்துட்டு பாலா சார் படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்து, அதுக்கேத்த மாரி ஒரு பொயட்டிக்கா இருக்கணும். ஸோ பொயட்டிக்ன்றது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்ப நேரம் படத்துல பார்த்தீங்கன்னா, அவன் ப்ரொபோஸ் பண்றதே எப்படி சொல்லுவான் அப்படின்னா, "என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப கஷ்டப்பட போறான்னு சொல்லுவாங்க. அதனால நீ கஷ்டப்பட வர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த கேரக்டருக்கு அதுதான் பொயட்டிக். ஸோ அந்த கேரக்டர ஃபர்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. நமக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா, அவன் அதுக்கப்புறம் பேசுற விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட கனெக்ட் ஆகும். ஆனா இந்த கேரக்டரு கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. அவன் எந்த மாரி கேரக்டர்? ஒரு மாரி வியர்டான கேரக்டரா? இல்ல வந்து வாழ்க்கையில ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறானா? இல்ல ரொம்ப கவலையில இருக்கிறானா? அவன் சிரிக்கிறானா? அழுகுறானா? சந்தோஷப்படுறானா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஃபேஸ் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு மாரி நியூட்ரலாவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த படம் வந்துட்டு எனக்கு பெருசா கனெக்ட் ஆகவே இல்ல. இன்னொன்னு
அவன் லைஃப்ல ஏதேதோ பிரச்சனை இருக்கும். லாஸ்ட் போயிட்டு ஒரு ஏரி, தண்ணி சுத்தம் பண்றது, அதனால இவன் சுத்தான்னா, அது எனக்கு அது புரியவே இல்ல. சொல்லக்கூட முடியல. ஸோ இந்த மாரி இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஏமாந்தேன். தியேட்டர்ல வந்து உச்சக்கட்ட கடுப்புல இருந்தேன். ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. மேக்கிங் தரமா இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன் கிங்கோட ரிட்டர்ன். இப்ப நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்ட் மூவி. இந்த பிளாஸ்ட் மூவி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ட்ரெய்லர் பார்த்தேன். அடடே! நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். இப்போ உட்காந்தோம்னா, ஆக்ஷன், மேக்கிங் மட்டும் தான் நல்லா இருக்கு. கதை எங்கடா? அப்படின்ற மாரி இருந்துச்சு எனக்கு. பேசிக்கா என்னன்னா, ஒரு ஃபேமிலி இந்த சொசைட்டிக்கே வர்ற ஒரு கெட்ட விஷயத்த வந்து தடுக்குறாங்க. அது எப்படி தடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு சில தற்காப்பு கலைகள்லாம் தெரியும். ஸோ, அத வச்சு அவங்களால முடிஞ்சத அவங்க பண்றாங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்டின்னா, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்குது, அத நம்ம தடுக்க போறோம்னாலே போதும். ஒருத்தருக்கு நல்லது செய்றதுக்கு அவங்க ஏன் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், தெரியாதவங்களா இருக்கணும் அப்டின்ற மாரி ஒரு பேஸ் லைன ஒண்ணு வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ, இது ஐடியாவா நல்லா இருக்கு. பட் ட்ரீட்மெண்ட்டா எனக்கு பார்க்கும்போது, என்னதான் தற்காப்பு கலைன்னு கத்துருந்தாலும், ஒரு வீட்ல ஒரு 5 பேர் இருக்குறாங்க. அந்த 5 பேருக்குமே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சூப்பரா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல வந்து கராட்டே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி ஒரு தற்காப்பு கலை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. வீட்ல 5 பேருக்கும் தெரியும். ஆனா, அந்த 5 பேருமே வந்துட்டு அதுக்காக கொலை பண்ணிருவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஸ்டின் மார்க் தான். அப்படியே கொலை பண்ணாலும், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்ல. அது எதுவுமே இல்ல. டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தற்காப்பு கலைய தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஃபேமிலி தானே தவிர்த்து, அவங்க ஒண்ணும் ஒரு கேங்ஸ்டர் கிடையாது. கேங்ஸ்டரா இருந்தாலுமே ஒரு கொலை பண்றதே அவ்வளோ கஷ்டம். ஒரு கொலை பண்ணிட்டு அத மறைக்கிறது அத விட பெரிய கஷ்டம். ஆனா இது அந்த விஷயம்லாம் மொத்தமா மூடியிருப்பாங்க. அசால்ட்டா ஃபேமிலிலாம் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சதக் 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 சதக்குன்னு வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 3வதா நான் பார்த்து, எதுக்குடா வந்தோம்ன்னு ஃபீல் பண்ண படம் என்னன்னா, கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். 3 ட்ராக்கு கதையா போய்க்கிட்டு இருக்கும். அவங்கவங்க கஷ்டத்துக்காக வந்துட்டு ஒரு ஸ்கேம் ஒண்ணு பண்றாங்க. அந்த ஸ்கேம்னால ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னா, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்டின்னா, நீங்க ஒரு எனக்காக ஸ்கேம் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லவும் வந்துட்டு அந்த ஃபேமிலி வேற வழி இல்லாம அதுக்காக ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஸ்கேம் பண்றதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா? ஸ்கேம் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரன்ட்ட மாட்டியிருப்பாங்கல்ல, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாங்களா இல்லையா? இப்ப அடுத்த கதை எந்த மாரி போகப்போது? இதுதான் இந்த படத்தோட கத. இப்ப நம்ம கையில வந்துட்டு ஒரு அல்வா குடுக்குறாங்க அப்டின்னா, இது இனிப்பா இருக்கும் சாப்பிடு அப்டின்னாங்கன்னா, இனிப்பா இருந்தா நமக்கு போதும். இப்போ ஒரு காரா பூந்தி குடுத்துட்டு, "இத சாப்பிடு, இது காரமா இருக்கும்" அப்டின்னு சொல்லி குடுக்குறாங்க அப்டின்னா, நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு காரமா இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா நம்ம கையில இருக்கிறது வந்து ஒரு அல்வான்னு வச்சுக்கோங்க. ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது, அது காரமா இருக்கா? இல்ல இனிப்பா இருக்கா? அப்படி இல்லன்னா புளிப்பா இருக்கா? துவப்பா இருக்கா? இல்ல கசக்குதா? இந்த மாரி என்ன டேஸ்ட்ல இருக்குன்னே தெரியாம ஒரு கன்ஃப்யூஷன்லயே அந்த அல்வா நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. இதுல இருக்கிற அந்த ஸ்கேமு இது எல்லாமே வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி நம்ம நெறையா பார்த்தது தான். பட் ஆனா தப்பில்ல. அத எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது தான் மேஜரான ஒரு விஷயம். ஆனா இதுல ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது. ஒரு கதையா பார்த்தோம்னா, அதுல ஒரு எமோஷன் இருக்கு ஓகே. இப்ப யோகி பாபுலாம் வந்துட்டு, அப்படி ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலும் அவன் ஒரு ஆக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டீரியோ டைப் உடைச்சிருக்கு அப்படின்றது. ஆனா அத ட்ரீட் பண்ண விதம் ஒண்ணு இருக்குல்ல. யோகி பாபு நல்ல பெர்ஃபார்மர் தான். நம்ம மண்டேலால பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு சில படங்கள்ல வந்து காமெடி கேரக்டரா இருந்தாலும், அதில ஒரு சில எமோஷன்லாம் காட்டியிருப்பாரு. அதையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில அவர் ஃபீல் பண்றாரு. அவர் ஃபீல் பண்றத என்னால ஃபீல் பண்ணவே முடியல. இத்தனைக்கும் நான் வடிவுகர் சியாமாவோடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. அவங்க பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்கட்ட ஒரு சீன் பேப்பர் குடுத்து பண்ணுங்க அப்டின்னா, டப்பு டப்பு டப்புன்னு பண்ணுவாங்க. அவங்களோட போலீஸ்ல வந்துட்டு ஒரு 24 எபிசோடு நான் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில அவங்க நடிக்கிறாங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸே ஒட்டவே இல்ல. இன்னொரு டைரக்டரோட ஃபில்மோகிராஃபி ஸ்டைல் அப்படியே டிட்டோவா இருக்கு. அத இன்ஸ்பிரேஷனா எடுத்து நம்ம மாத்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஸோ அந்த ஒரு 3 படத்துல நான் பார்த்த பெரிய பிரச்சனை. ஒண்ணு 29 29 என்ன கதை? அது என்ன கேரக்டரைசேஷன்? எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. அது கனெக்ட்டாவும் இல்ல. பொயட்டிக்கா பேசுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாரி இரிட்டேட் தான் ஆக ஆரம்பிச்சுச்சு. அந்த மாடுலேஷனும் ஒரே மாரி ஃப்ளாட்டா இருந்துச்சு. அதுலயும் அந்த ப்ரொபோஸ் பண்ற அந்த ஒரு லவ் சீன் இருக்குல்ல. பொயட்டிக்கா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு மீட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த எல்லா நேரமும் ஒருத்தன் பொயட்டிக்கா பேசிக்கிட்டே இருப்பானா? இருக்க மாட்டான். இன்னொரு படம் வந்துட்டு பிளாஸ்ட். தற்காப்பு கலையில வந்து சூப்பரா இருந்தாலும், அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர் மாரி கொலை பண்ணுவாங்களான்னா டவுட்டு தான். கேங்ஸ்டரே ஈஸியா கொலை பண்றதுக்கு டவுட்டு தான். அதுக்கான பாசிபிலிட்டீஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நெறைய ரிஸ்க்கும் இருக்கு. ஆனா, இந்த ஃபேமிலி ஒரு 3, 4 பேர் சேர்ந்து டக்கு டக்குன்னு நெறையா கொலையா பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து 3வதா இருக்கிற படம் தான் கான் சிட்டி. இதுவும் அதே மாரி தான். ஒரிஜினாலிட்டி இல்ல ஃபில்ம் மேக்கிங்ல. அப்புறம் தூங்கிட்டேன். ஆக்சுவலா படத்துக்கு போய் ஒரு 20 நிமிஷத்துல நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எந்திரிக்கிறேன். அப்பயும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியுது.
1/2 அன் ஹவர் இடையில நான் பார்க்காம தூங்கியுமே எந்திச்சு அந்த படம் எனக்கு புரியுதுன்னா, அப்ப எவ்வளோ உள்ள அன்வான்டடான சீன்ஸு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. மேபி இந்த 3 படங்கள் வந்து கமர்ஷியலா ஹிட் ஆகியிருந்திருக்கலாம். பட் என்னன்னா, இது வந்து இது ஆர்கானிக்கான ஒரு ஸ்டோரியாவோ, இல்ல ஃபில்ம் மேக்கிங்காவோ எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு செட் ஆகல. எனக்கு கனெக்ட் ஆகல. இந்த 3 படங்களுமே வந்துட்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் போட்ட போஸ்ட்டு, அப்புறம் மீம் பேஜ் போட்ட போஸ்ட்டு, அப்புறம் வந்து ரிவ்யூவர்ஸ் குடுத்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்பி தான் நான் தியேட்டருக்கு போனேன். பயங்கரமா அவஸ்தைப்பட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருந்தா மட்டும் எல்லார்கிட்டயும் கேட்டு ஒரு 10, 20 பேர்ட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதே மாரி நீங்களும் ஏதாவது ஒரு படத்துக்கு போய் அவஸ்தைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாரி இன்ஃப்ளூயன்சர் குடுத்த ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வச்சு நீங்க தியேட்டருக்கு போய் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன் நானு. சும்மா நார்மலா அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு சொல்லி தோணுச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பெருசா எதுவுமே பிளான் பண்ணல. இன்னைக்கு வந்து எழுதி வச்சு நோட்ஸா எடுத்து வச்சுட்டுலாம் வரல நானு. அது பேசும்போது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா வந்து 2 பேரா போட்காஸ்ட் பண்ணலாம், குரூப் போட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி நெறைய பிளான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆர்டிஸ்ட்டுலாம் சொல்லி வச்சிருக்கேன் நானு. சினி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணவங்கட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ட்ரையல் பண்றதுக்கு இந்த லைட்டிங்லாம் நல்லா இருக்கா? இந்த லொகேஷன் நல்லா இருக்கா? இந்த டேபிள் போட்டு உட்காந்து பேசுறது நல்லா இருக்கா? இதெல்லாம் வந்து ட்ரை பண்றதுக்கு எனக்கு இன்னொருத்தர் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டிருந்தேன். பட் யாருமே வந்து ஃப்ரீயா இல்ல. எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறேன்னா, அடுத்த எபிசோடு வந்துட்டு என்னோட ஒய்ஃபையே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு போட்காஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் சினி ஃபீல்டுல ஒர்க் பண்ற ஆளு. அவங்க வந்து வெறும் நார்மல் ஆடியன்ஸு. ஒரு படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குன்னா உட்காந்து பார்ப்பான். பார்க்குற ஒரு நார்மல் ஆடியன்ஸு. ஸோ அவங்களோட உட்காந்துட்டு சினிமா பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் நானு. அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, சினிமாவ நம்ம பார்க்குற பார்வை வேற, நார்மல் ஆடியன்ஸ் பார்க்குற பார்வை வேற. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வாரம் வந்துட்டு அவங்களோட தான் இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டுக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான பாட்காஸ்ட்டும் நடக்கும். சரி அவ்வளோதான். இதுக்கு மேல நான் போர் அடிக்க விரும்பல. நான் உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தொண்டெல்லாம் ஒரு மாரி இறுகி போன மாரி இருக்கு. ஓகே. பாய்.